இந்த 12ஆம் இடத்தினுடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு பெரும் தனம், செல்வந்தர் அமைப்பு, ஐஸ்வர்யம் போன்றவையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 12 அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உபயராசியினுடைய பாதி இந்த வீட்டில் 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுது. ஆகையினால் ஒருவருக்கு செல்வந்தராகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும், அல்லது அந்த அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கணும். இல்லையா? இந்த 12ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக அவர் செல்வந்தராவார். அதுவும் அந்த திசா காலம் அவருக்கு உரிய வயதில் வந்துவிட்டால் உறுதியாக அவர் செல்வந்தர், பணக்காரர் தான். ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வசதி வாய்ப்புகள் என்னென்னமெல்லாம் வேணும்னு நினச்சாரோ அதெல்லாம் நடந்துடும். அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம், 12ஆம் இடத்தினுடைய அற்புதம். வணக்கம்.